பார்த்தாலே தெரியல, இவர் எதுக்குமே விவர மாட்டாருங்க. துள்ளி பிடிச்சி ஓடி வராரு. இவருக்கு பேய் கதைனா ரொம்ப பிடிக்குங்க. இவர் பேய் கதை சொல்லி எல்லாரையும் முடிச்சு விடுவாருங்க. என்னங்க இன்ட்ரோடக்ஷன் சீன் பலமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இவன் கொஞ்சம் பயந்துட்டு பாவங்க. சரிடா, கூட்டி வந்துடுறேன். ஓகே வாங்குங்க. இவங்க பயங்கரமான காட்டு பயணத்தை பார்க்கலாம். விழுங்கடா, இவ்வளவு பெரிய காடா இருக்கு, இதுக்குள்ள பொய்யே ஆகணும்டா. டேய் ஆடா போய் பாப்போம் என்ன இருக்குன்ட்டு. டேய் போலாம்டா. சரி வாங்க போலாம். டேய் நான் வரலடா, காடு இவ்வளவு பெரிய அடர்த்தியா இருக்குடா. டேய் காடுன்னு அடர்த்தியாடா இருக்கும். ஆமாண்டா டேய் வாடா போலாம். ஒன்னும் இருக்காது வாடா. கத்திடா. சரி வாங்கடா போடா. வேணடா, சும்மா இருக்க மாட்டேன். வா ஏடா காட்டுது, பார்க்கவே எப்படி இருக்கு. என்னடா நேரத்தை ஓட்ட வேண்டியது, எங்கடா வர வேண்டியது இருக்கும் போடுறான். கிளாஸ் நடத்தினா போற அடிச்சாடா உனக்கு? கிளாஸ் நடத்தினாதான்டா போர் அடிக்குது. அதான் போற மொக்க மட்டும் ஏதாவது. சரி நேரத்தை கொஞ்சம் திருவிழாக்குவோமா, பேய் கதை பேசுவோமா? சரி பேய் கதை பேரெல்லாம் நான் வரலாம். பேசலாம்டா வாடா பேய் கதை. நானே முதல்ல ஆரம்பிச்சிடா. நான் சொல்றது உண்மையான சம்பவம்டா. இது நம்ம காலேஜ் கட்டி பிடிச்சா போகிறது. டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ராம் சார், மணி அண்ணன், பிரபா எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். டிசைன் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா வந்து வயரிங் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கே தெரியும். அதே வயரிங் பண்ணிட்டு வயரிங் வந்து ஒரு 6 பண்ணிட்டு இருந்தாங்க.
பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் அண்ணன் வீட்டுக்கு போயிறாங்க. என்னன்னு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பார்த்துதான் அவன் மயக்கம் போட்டு பேசுகிறவங்க நாங்கள் தண்ணி குடிச்சாங்கன்னு கேட்டோம். அது வந்து செப்பு இறங்க அப்படி ஏதோ சட்டனா ஒரு உருவம் வந்துச்சு. பார்த்து பயந்துட்டு நாங்கள் அழுதுக்கு இன்னும் சேர்த்து தாண்டிங்க. தேவை கீழே பார்த்தா மயக்கம் கெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணியன் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஆறுதல் படுத்துக்க நான் தான் உட்காந்து பேசினாரு. ஆனால் சடனாக அவங்க உருவம் ஒன்றுன்னு தெரிய. ஆனால் அது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா ஒருத்தனா பொய்யாப்பா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஐயோ அங்கே என்னமோ இருக்கு. அந்த காலத்தில் வெயின்றது தங்க நின்றான். மட்டடா மேல இருந்து விழுந்துருக்குண்டா. மொட்டை மரத்துல இருந்து மட்டை எப்படா விழுவும்? மேல மட்டையில எப்படா விழுந்திருக்கும்? லூஸ் தரமா பேசுறாரா? ஏதோ இருக்கிறாரு ஏதோ பேய் இருக்க போதுடா. வாங்கடா போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்கடா. பேய் இருக்கா இல்லைன்னு இப்ப பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன்டா. ஆமா சரி ரைட்டு வாங்க. இந்த மரம் தெரிஞ்சாரா உங்களுக்கு? சொல்றா தெரியுதுடா. இந்த மரத்தை நல்லா பாத்துங்களா? சொல்லு. இந்த கத்தி இருக்குல்ல, இந்த கத்தி வந்து மட்டும் அந்த மரத்துல வீசுவேன். சரி. 3 டைம் கத்தி பட்டுச்சுன்னா பேய் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி. ஆனா கத்தி ஒரு டைம் மிஸ் ஆனா கூட பேய் இருக்குன்னு அர்த்தம்டா. ஓகேடா மச்சி? ஓகேடா. ஆரம்பிக்கலாமாடா? ஓகேடா ஓகேடா. ஓகே நான் ஆரம்பிக்கிறேன். பாத்துங்கடா பாத்துங்கடா. ரெடி? 1 2 3. சூப்பரா டேய். ஒரு தடவை பட்டுச்சுடா. அவ்வளவுதான்டா. ஒரு தடவை தான் பட்டிருக்கு. இன்னும் 2 தடவை இருக்கா? இருடா டேய். அதெல்லாம் எது நினைக்காதா? இருடா எல்லா தடவை பண்றோம். இருடா நான் எடுத்து வரேன்டா. இருடா பா ஒரு தடவை எப்படியே பட்டுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா பட்டுச்சு. இருடா ரொம்ப சந்தோஷமா. 2 தடவை இருக்கா? டேய் 2வது டைம் அடிக்க போறேன்டா. பாத்துங்கடா. ஏய் சூப்பர்ரா. கை குடுறா. வெரி குட்ரா. ரெடி பாடுறா டேய். இருடா முருகா 2 தடவை பட்டுச்சு. நான் ஒரு தடவை எப்படியாவது பட்ட வைக்கணும். ஒரு தடவை என்ன ஆகுமோ தெரியல. சூப்பரா போறா. டேய் பாத்து பாருடா டேய். டேய் 3 டைம் பாத்துங்கடா. லாஸ்ட் டைம் இதானே லாஸ்ட் டைம் பாத்துங்கடா. நல்லா பாத்துங்கடா. அடிக்க போறடா. அட்ரா. டேய் கத்திய காணோம்டா. ஆமா. ஐயோ டேய் ஏதோ நடக்கும்போது அப்பே சொன்னா இன்னும் இருக்கா டேய். வாடா டேய். ஏதோ சவுண்ட் கேக்குதுடா டேய். வாங்கடா ஓடிரலாம். டேய் போறடா. வாடா. டேய் செருப்புடா. டேய் இருக்குடா வரடி டேய். டேய் விட்டுட்டு வண்டியா டேய். அப்படியே சொன்னடா. போகலாம். உயிரோட வந்ததே பெரிய விஷயம்டா. வாங்கடா போலாம். ஆசை போண்டா. வாடா கேட்கவே சாப்பிட்டியாடா? நான் கூட சாப்பிட்ற ஒன்று சாப்பிடாத ஒன்று தான்டா. அதை மட்டும் கேட்காதடா. ஏன்டா நீ நேரம் ஏதாவது பேசிட்டு நம்ம டேய் அந்த மாதிரி வந்துருக்கேன். ஏன்டா அதை ஏன்டா அதை கேட்குறீங்க? டேய் கிச்சனை கட்டி எங்கடா போயிருக்கோம்? பேர் சொல்லி ஏதாவது அங்கே இருக்கும் வேணாம்டா கேட்கவே இல்லை. எனக்கு இப்போ பாரு சுற்றி தப்பி எங்கே போச்சுன்னே தெரில. என்ன பண்ணுறது வேற? சரி எனக்கு அப்பயே தெரியுங்களா? நான் அப்பயே சொன்னால விளையாடினாட்டு அவன் தானே சொன்னான் 2 டைம் கத்தி விட்டு பார்ப்போன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் விட்டான் வந்துருச்சு கத்தி. 3வது டைம் மட்டும் கத்திங்களா போயிருக்கோம்.
பேசுனேன் விளையாட்டு நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையடா அப்படியே கேட்டா விட்ட நல்லா இருந்துச்சு கண்டிப்பா வந்து கத்தி அதனால குத்திடா குத்தி அதனால கட்டுற சொன்ன அதனால கேட்டது கேட்டுருக்கோம் அதனால கேட்டது அதுக்கு கத்தி எங்க இருக்கு யாருமே கண்டிப்பா குத்தி டெஃபினட்டா எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான்டா விளையாட்டுதான் பண்ணிட்டான் முன்னாடி குத்தி அங்கே செத்து இதாக சொல்லியிருந்தாடா பயமா எனக்கு எவ்வளோ சொன்னீங்கடா கேட்காம பண்ணீங்களா அது எவ்வளோ காரணம் அதெல்லாம் ஒன்றும் இருக்கா நீங்க உண்மையாடா சொல்ல முடியாதா கேட்டீங்க நீ வந்து உட்காரா அதெல்லாம் எதுவும் உட்காரா பயம் உட்காரா உட்காரா அந்த பத்தியா சுற்றி கதை சொன்னீங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க வேணாம் அவன் எதாவது பண்ணதுதான் நடக்கும்போது இருக்குது அது மட்டும் சொல்லுவேன் எனக்கு எல்லாத்தையும் காணும் அவனால எவ்வளோ சொன்னேன் அவன்கிட்ட சொல்லாம என்னவே பண்ணா நீ ஏன்டா வெறுப்பேத்தாரா உன்னை என்னடா இவ்வளோ காரணமே அது கத்தியாக குத்தி ஆமாடா இவனால தானே எல்லாமே நான் அப்பவே சொல்லி வேணாம் வேணாம்னு இவன் கேட்டானா இவன் பாட்டில் தூக்கி கூட்டிட்டு போறான் சொல்ற ஒரு அளவு உண்மையா இருந்தாலும் இருக்குண்டா டேய் சொல்ல முடியாதா டேய் எவ்வளோ பண்ணடா கேட்காம வழியா போடா என்ன நடக்குதுடா பயங்கரடா டேய் ஆமாடா நீ டேய் வாங்கடா போகலாம் அந்த இடத்த பாக்குறதுக்கு எதுவும் கிளம்பி வந்துரும் போயிருக்கு டேய் இருக்கிறா வந்துடுறீ எனக்கு ஏதோ நடந்துரும் போல தோணுதுடா எனக்கு தான் அப்படி தோணுது பயமா இருக்குடா என்ன நடக்குன்னா தெரியலடா என்ன நடக்குன்னு புரிய மாட்டேங்க வேற சரிடாடி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நீங்க போய் தூங்க நான் போய் தூங்குறேன் சரி ஓகேடா பார்த்துடா ஓகேடா குட் நைட்டா வா குட் நைட் ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ சரி பார்ப்போம் காலைல உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா இல்ல டார்ச் வச்சுக்கா வச்சு காணும் அப்பா கிடைச்சிருக்கா சாமி டேய் டேய் என்னடா டேய் டேய் டேய்
ஹாய் மாலினி. இருமா, இங்கே டவர் இல்லை, கொஞ்சம் வெளில வந்து பேசுகிறேன். சொல்லு. ஆமாம். இருக்காமல் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா? அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்கள் அடிக்கடி பேசவே மாட்டீங்க. ஏய், ஒரு நிமிஷம் பேசுறேன். டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இங்க பாருங்கடா. ஒரு வேலை நடந்ததெல்லாம் உண்மையா இருக்குமோ? எங்க எவனையுமே காணும். எதுக்கும் போய் பார்ப்போம். டேய் அறிவு, இங்க பாடுறா. டேய் எந்தடா அறிவு? டேய் மணி எங்கடா? மணி எங்க படுத்திருக்கான்? டேய் சொல்றா. அங்க படுத்திருக்கான் பாடுறா. டேய் மணி. டேய் இந்த மணி இருக்கான், இன்னொரு மணி எங்கடா? டேய் இங்க தானே படுத்திருந்தான். இங்க படுத்திருந்தானா? எங்கடா காணோம்? வேற எந்த ரூம்ல போய் பாடுறா. ரூம்லயா? வேற போய் பாடுறா. ஷோ என்னடா சொல்றா? டேய் எந்த ரூம்ல இருக்கானே தெரியல. டேய் ஏன்டா இங்க பாத்துட்டு வரேன், ரூம்ல பாப்போம். இங்க தானே மணி இருந்தான். காணுமே, எங்கடா போனா? என்னடா இருக்கானா?
இல்லைண்ணா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்டா. வாடா போகலாம். சரி போ வர்றேன். அதுவும் இங்கே படுத்துருக்காங்க பாரா 2 பேர் ஆங்கிலா இருக்கும். வாடா போய் பார்ப்போம். டேய் டேய் மணி மணி என்ன நீ ஏடா தூங்க சாவடிக்கிறீங்க? தூங்க மாட்டேன் எப்பப்பா சொல்ல தாங்க முடியலடா. ஏடா இங்கே வந்து தூங்கிருக்க? இல்ல காத்து வர மாட்டேது ஒன்றும் வர மாட்டேடா. ஃப்ரீயா இருக்காதான்டா. அதான்டா அவன் மணிதான்டா. டேய் மணி அது ஏன்டா கேட்குறீங்க? அது ஒரு பெரிய கனவுடா. சபா சரி அதை விடுங்க, வாங்க போகலாம். வாங்கடா வாங்கடா. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவனை மாதிரி பயந்துட்டுலாம் இருக்காதீங்க, ஜாலியாக இருங்க. தூங்கும் போது எதுவுமே நினைச்சிட்டு தூங்காதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, எப்பயுமே ஜாலியாக இருங்க. பயம் மனிதனை கொல்லும்.